காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கு என்ன சைட் டிஷ் பண்ணுறதுன்னு கவலையாக இருக்காங்க. கவலையை விடுங்கங்க. இந்த மாதிரி முட்டை கிரேவி பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. 2 சப்பாத்தி சாப்பிடுவாங்க, 4 சப்பாத்தி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான முட்டையை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் 10 நிமிஷம். அப்புறமா ஒரு கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், பட்டை, கிராம்பு, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு வெங்காயத்தை வந்து 2 வெங்காயம் கட் பண்ணி பல்ஸ் மூட்டில் போட்டு அரைச்சி போட்டிருக்காங்க. பொடிசாக கட் பண்ணாலும் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி 2 தக்காளி, 5-6 முந்திரி பருப்பு, அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வரமல்லி தூள் 2 ஸ்பூன், வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனுங்க. எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தக்காளியும் முந்திரி பருப்பும் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. பச்சை வடை போனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்டு நம்ம முட்டையை ஆட் பண்ணி இறக்கணும்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்திக்கு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிடணுங்க. ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது. சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட்டில் உப்பு ஆட் பண்ணி நம்ம முட்டையை ஆட் பண்ணோம்னா 2-3 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாங்க. முட்டை 2-3 நிமிஷம் கொதிச்ச உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தழை தூக்கிக்கங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஸ்டைலில் சந்திப்போம். பாய்.